கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜெனிசிஸ் 6th சாப்டர் வெர்ஸ் 8. நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து அப்பா சொல்றாங்க, அப்பாவோட கண்கள்ல கிருபை கிடைத்தது. அப்பா உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறாங்க. அப்பாவோட கண்கள்ல நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. நோவா எப்படி இருந்தார், ஏன் அவருக்கு கிருபை கிடைச்சது, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்பாக அநேகர் கேட்கிற கேள்வி, பிரதர் இந்த மனுஷகுமாரன்னா என்ன, தேவபுத்திரர்னா என்ன, ராட்சசர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்த 6ஆம் அதிகாரத்துல இருக்கிறதுனால அதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் உங்களுக்கு நோவாவை குறித்து சொல்லுகிறேன். ஒரு பெரிய சத்தியம், ஒரு பெரிய மெசேஜா கொடுக்கணும், உங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வாராக. பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெனிசிஸ் 6th சாப்டர் வெர்ஸ் 2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இதுதான் எல்லாருக்கும் சந்தேகம். என்ன போட்டிருக்கு? தேவ குமாரர், அடுத்து மனுஷ குமாரத்தி. மனுஷ குமாரர் 2 இருக்காங்க. தேவகுமாரர்னா யாரு, மனுஷகுமாரர்னா யாருன்னு அநேக காரியங்கள் அநேகர் சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின்படி அவங்க யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நீங்க முன்னாடி 2 அதிகாரம் பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் 4th சாப்டர் காயினுடைய அதிகாரம் என்று சொல்லுவார்கள். ஜெனிசிஸ் 5th சாப்டர், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை சேத் அதிகாரம் என்று சொல்லுவாங்க. இங்க 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்ப்போம்னா, காயின் என்ன பண்ணுவாரு? 8வது வசனம். ஜெனிசிஸ் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தார். இங்க காயின் என்ன பண்றாரு? தன் சொந்த சகோதரனை கொலை செய்யறாரு. நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. அப்பா அவருக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அதுலயே 11ஆம் வசனம் 11th வெர்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று அப்பாவோட வார்த்தை வருகிறது. அப்போ அவனுக்கு என்ன வருது? சாபம் வருகிறது. காயினுக்கு சாபம் வருகிறது. தேவ சந்நிதியை விட்டு அவன் கம்ப்ளீட்டாக விரட்டப்படுகிறான். அடுத்து 5ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 5th சாப்டர் 3ஆம் வசனம் பார்க்கலாம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். இங்க யார பார்க்கிறோம்? சேத்த பார்க்கிறோம். சரி, நீங்க மனுஷகுமாரனும் தேவகுமாரன் சொல்லிட்டு நீங்க சேத்தையும் காயினை பார்க்கறேன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றுமல்ல, நம்ம தேவகுமாரர் என்று நம்ம சொல்லுகிற இடத்துல 5ஆம் அதிகாரத்துல வருகிற சேத்தோடைய குடும்பம் வரும். ஏன்னா அவன் பாவம் செய்யவில்லை. சேத்தோட குடும்பம் தான் யாரு? தேவ குமாரர். மனுஷ குமாரர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது காயினுடைய சந்ததி. காயின் சபிக்கப்பட்டதுனால அவனை எப்படி அழைக்கிறாங்க? வேதத்தின்படி மனுஷ குமாரர் என்று அழைக்கிறாங்க. அப்ப தேவகுமாரர்னா யாரு? சேத்துடைய சந்ததி. மனுஷகுமாரர்னா யாரு? காயினுடைய சந்ததி. அப்போ ராட்சதர்னா யாரு அப்படின்னு கேக்குறீங்க. 4வது வசனம் வெர்ஸ் 4. அந்நாட்களே ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். ராட்சதர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வெளிநாட்டுல போறவங்களை பார்த்தோம்னா, வேலை செய்யறவங்களுக்கு விசா கொடுத்து அனுப்புவாங்க. அதுல சிலர் பாத்தீங்கன்னா மல்டிபிள் விசா கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களால இந்தியாலையும் இருக்க முடியும், அந்த நாட்டிலையும் இருக்க முடியும். அப்படி இந்த ராட்சசர் என்கிற அந்த வார்த்தைக்கு ஹீப்ரு வேர்ட் என்ன? நெஃபிலிம் என்று வரும். நெஃபிலிம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு அதிக அதிகாரம் உள்ளவர்கள் என்று பொருள். அவங்களுக்கு என்ன இருக்குமா? அதிக அதிகாரம் இருக்கும். அவங்களால காத் புத்திரர் நடுவிலையும் வாழ முடியும், காயின் புத்திரர் இடத்துலயும் அவங்களால வாழ முடியும். இந்த 2 சந்ததி கூடியும் அவங்க வாழ்றதுனால அவங்களை என்ன சொல்றாங்க? ராட்சதர் என்று சொல்லுவாங்க. அப்ப சேத்தோடைய சந்ததி தேவ புத்திரர் என்று அழைக்கப்படுவாங்க. காயினுடைய சந்ததி மனுஷகுமாரர் என்று அழைக்கப்படுவாங்க. இந்த 2 சந்ததியிலையும் கலந்து இருக்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ராட்சதர் என்று சொல்லுவாங்க. இல்ல இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் நானு. ராட்சதர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம மிஞ்சி போனா 100 வயசு இருக்கும். நம்மளோட ஹைட்டு 5.5 feetல இருந்து 6 feet இருக்கு. அப்போ 100 வயசு இருக்க நமக்கே
5 அடியில இருந்து 6 அடி வரைக்கும் இருக்குன்னா அவங்க 800 இயர்ஸ் 900 இயர்ஸ் வாழ்ந்திருக்காங்க. அப்ப அவங்களோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? அதுவும் ராட்சசர் என்று சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின்படி பார்த்தோம்னா தேவபுத்திரர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேத்துடைய சந்ததி. அடுத்து மனுஷ குமாரர் யாருன்னு பார்த்தோம்னா காயினுடைய சந்ததி. இவங்க 2 இடத்துலயும் போயிட்டு வரவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க? ராட்சதர் என்று சொல்லுவாங்க. நீங்க அதிலேயே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஜெனிசிஸ் 6:4 ஆதியாகமம் 6:4 அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதுனால் இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். தேவகுமாரர் மனுஷ குமாரர். இப்ப யார் இவங்க? சேத்தோட சந்ததியும் காயினுடைய சந்ததியும் கூடுகிறதுனால இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். புரியுதுங்களா? இப்போ அவர்கள் பலவான்களாக ஆனார்கள். இதுதான் அதுக்கு அர்த்தம். சரி, நம்ம நோவாவுக்கு வரலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சோதரன் அந்த காலத்துல பாவம் செய்யற எல்லாரையும் அழிக்கிறதுக்கு அப்பா தீர்மானம் பண்ணாங்க. அதுல நோவாவுக்கு கிருபை கிடைச்சது. சரி, இப்ப நோவாவுடைய கிருபை கிடைச்சதுனால எங்களுக்கு என்ன லாபம் நீங்க நினைக்கிறீங்க? அப்பா சொல்றாங்க, நோவா நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன். அவரும் நம்மள மாதிரி தப்பெல்லாம் செஞ்சு கொண்டுதான் இருந்தாங்க. இன்னைக்கு அநேகர் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, நான் பாவம் செய்யறேன், எனக்கு அப்பாவுடைய கண்கள்ல கிருபை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தா அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு கிருபை கிடைக்கும். நோவா என்ன செஞ்சாரு அந்த மாதிரி நீங்க செய்யுங்க, உங்களுக்கு கிருபை கிடைக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஹீப்ரூ 11th chapter verse 7. விசுவாசத்தினாலே நோவா. அப்போ கிருபை வேணும் அப்படின்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசத்தினாலதான் நாம எல்லாம் என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். முதல்ல என்ன பண்ணணும்? இயேசுதான் கர்த்தர் என்பதை நாம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசிக்கிறதுனால கிருபை வரும். கிருபை வர்றதுனால நம்ம ரட்சிக்கப்படுவோம். இது ஒரு பெரிய சத்தியம். விசுவாசத்திலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நோவா என்ன பெற்றாரா? தேவனுடைய எச்சரிப்பை பெறுகிறார். யாருக்கு எச்சரிப்பு வரும்? தப்பு பண்றவங்களுக்கு தான் எச்சரிப்பு வரும். இதை செய்யாத சொல்லி என்று எச்சரிப்பு வரும். அப்போ நோவா அப்பாவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்திருக்கிறார். வேதத்தின்படி அவர் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றிருக்கிறார். அடுத்து பாருங்க, எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அப்போ முதல்ல அவருக்கு பயபக்தி இல்லை. இப்போ அந்த எச்சரிப்பு கர்த்தருடைய வார்த்தை வந்தோடனே பயபக்தி உள்ளவராக மாறுகிறார். இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்தா சொல்றாங்க, உங்களுக்கும் அப்பாவுடைய கண்கள்ல கிருபை கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? அப்பாவோட வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி என்ன பண்ணணும்? அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அந்த எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்டு பழைய பாவங்களை விட்டு அசுத்தங்களை விட்டு பாருங்க, நோவா என்ன பண்ணாரு? எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் மாறிவிட்டார். நீங்களும் அப்பாவுக்கு பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும். முதல்ல என்ன வேணும்? விசுவாசம் வேண்டும். அடுத்து பாருங்க, தொடர்ந்து பாருங்க. பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். முதல்ல யாரை ரட்சிக்கிறாரு? குடும்பத்தை. ஃபர்ஸ்ட் குடும்பத்தை ரட்சிக்க தான் பேழையை உண்டாக்கினார். இன்னைக்கு ஏசப்பா உங்களை ஏன் ரட்சித்திருக்கிறாங்க? உங்க மூலமா உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கும் அப்பா உங்களை அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க? தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை தான் அப்பா தெரிந்து கொண்டு இதை பார்க்க வைத்திருக்காரு. ஏன் பார்க்க வைத்திருக்காங்க? உங்க மூலமா முதல்ல உங்களுக்கு ரட்சிப்பு, உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கே ரட்சிப்பு, உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதம், உங்களுடைய எல்லா எல்லைகளிலும் அப்பா உயர்த்துவாங்க, உண்டு பண்ணினா. அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்னு முன்னாடி வசனத்துல பார்ப்போம். அந்த விசுவாசத்தினாலதான் நோவா என்ன பண்ணாரு? ரட்சிக்கப்பட்டாரு. அவர் மூலியமா குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இந்த எச்சரிப்பை அநேகருக்கு சொன்னார். தேவனிடத்துல பெற்ற இந்த எச்சரிப்பை எல்லாருக்கும் சொன்னார். ஆனா யாருமே என்ன பண்ணல? கீழ்ப்படியில. கீழ்ப்படியாதவங்க அழிந்து போனாங்க. அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இந்த குடும்பம் உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக
வந்தது. இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் புதிய வாரத்திலும் கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. இன்னைக்கும் ஒரு அருமையான சத்தியத்தை, இவ்வளவு நாள் அவர்கள் தெரியாத ஒரு சத்தியத்தை நீங்க காண்பித்து கொடுக்க சொன்னீங்கப்பா. அவர்களும் புரிந்து கொண்டதற்காக நன்றி. மனுஷகுமாரன்னா யாரு, தேவகுமாரன்னா யாரு, ராட்சதன்னா யாருன்னு அவங்க தெரிந்து கொண்டாங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் சர்வ வல்லமுள்ள தேவன் கிருபை கிடைத்தது போல இன்னைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கிடைத்து விட்டது. அதனாலதான் இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பிறவி சப்பானியா பார்த்து கொண்டிருக்கீங்க. பிறவில இருந்து உங்களால நடக்க முடியாது, பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. எழுந்து நட என்று சொல்லுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது அப்பாவுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது எழுந்து நடங்க. உங்க கால் உறுப்புகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கு. ரிசீவ் த கிரியேட்டிவ் மிராக்கிள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதற்காக. அதே போல யார் யாரெல்லாம் ஐசியூல இருக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோடு பெற்றோர்கள் பாக்குறீங்க, பிள்ளைகள் பாக்குறீங்க, அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை அந்த ஐசியூல இறங்குகிறதற்காக. ஆக்சிடென்ட் ஆனது நிமித்தம் அடிபட்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அப்பாவுடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, காயங்களை ஆற்றுகிறதற்காக இந்த நொடியே நீ சுகத்தை கட்டளையிடுகிறீர் அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது மனம் திரும்புறாங்கப்பா. நான் தேவ எச்சரிப்பை கேட்டு இனி நான் பயபக்தி உள்ளவனாய் நான் மாறி தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன் என்று தீர்மானம் பண்றாங்கப்பா. தீர்மானம் பண்ண எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. அவளுக்கு தேவையான ஒரு நிலையான வீட்டை கொடுக்குறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரத்துல திருமணத்தை நடத்தி வைக்க போறீங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு சீக்கிரத்துல குழந்தைய கொடுக்க போறீங்க. டெலிவரிக்காக வெயிட் பண்ணிருக்கவங்களுக்கு கர்ப்ப வேதனை, பிரசவ வேதனை இல்லாதபடி சேஃப் டெலிவரியை கொடுக்க போறீங்க. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒருத்தர் விடாமல் நீர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கினதற்காக, அவன் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். அநேகர் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. இதே யூடியூப்ல கீழே கமெண்ட்ஸ் இருக்கு. அந்த சாட்சியை நீங்க போட்டீங்கன்னா அநேகர் அது நிமித்தம் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த பலன் உங்களுக்கு அப்பா கணக்குல தருவாங்க. தொடர்ந்து பாருங்க. அநேகருக்கு அப்பாவோட வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.